ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவா மெடிக்கல் கேம்புக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சிந்துவை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாரு. இதை தெரிஞ்சதும் அன்னபூர்ணிக்கும் மகாவுக்கும் அங்கேருந்து தேடிக்கிட்டு வந்துடுறாங்க ஹோட்டலுக்கு தேடிக்கிட்டு வந்ததும் சிந்துவும் சிவாவும் பெட்டில் தூங்கி இருக்கிறத பார்த்த உடனே கதவை திறந்ததும் அவங்களுக்கு அவுக்குன்னு வாரி போடுதுங்க அன்னபூர்ணிக்கு. ஏன்னா அவங்களுடைய பேச்சை மீறிட்டானே சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிந்துவை கோமா கூப்பிட்டு, ஏய் சிந்து, என்னடி வேலை பண்ணியிருக்க நீ? என் பிள்ளைய வளைச்சி போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறியா? என் பேச்சை மீறுவியாடி நீ அப்படின்னு பலால்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. உடனே மகாவும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ திமிருந்தா அன்னபூர்ணி அக்காவை வார்த்தையை மீறுவடினின்ட்டு அவங்களும் அடிக்க அறைய போகும்போது சிவா மகாவனுடைய கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சதும் எதுக்குமா இப்போ சிந்துவை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது கோர்ட்டும் பிரித்து வச்சிருக்கு, அன்னபூர்ணி அக்காவும் உங்களை பிரித்து வச்சுருக்காங்க. அதையும் மீறி இவ உன்னை கூட்டிக்கிட்டு இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்றாங்க. அன்னபூர்ணி கேட்குறாங்க, சிவா, நீயும் சிந்துவும் இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்கன்னா ஊரில் எல்லாரும் எவ்வளோ அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்றாங்க. உடனே சிவா சொல்கிறாரு, பெரியம்மா, சிந்துவும் நானும் இந்த மாதிரி தங்கி இருக்கிறதுக்கு ஊரில் அசிங்கமாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? சிந்து வந்து நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அவ எனக்கு. அதனால் சிந்து கூட தங்கிறது நான் எந்த விதத்தில் அசிங்கமாக நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோர்ட்டு எங்களை வந்து 1 வருஷ காலம் எங்களை சேர்ந்து வாழ சொல்லி தான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்குது. இன்னும் கோர்ட்டும் எங்களை பிரிக்கலை. அதனால் கோர்ட்டு பிரிக்கிற வரையும் நாங்கள் இன்னும் கணவன் மனைவி தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு சிவா. உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, கோர்ட்டு ஏற்றுக்கினாலும் நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்டா. ஆனால் வந்து இப்போவும் நான் உன்னை நம்புகிறேன், எந்த தப்பும் நீ பண்ண மாட்டேன்னு. நீ இவளை ஏற்றுக்கவே கூடாது, இவகிட்ட சேர்ந்து வாழவே கூடாது. இவ வந்து உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுக்காக இந்த ஜன்மத்தில் நான் மன்னிக்கவே மாட்டேன், இவளை மருமகளாகவும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சிவாவை பார்த்து, டாக்டரே, நீ இப்போவாவது என் பக்கமாக நின்று பேசுனியே, இது ஒன்றே போதும். அன்னபூர்ணி அத்தை எதிர்க்க என்ன உன் மனைவின்னு சொன்னியே, அது போதும் டாக்டரு. காலத்துக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்ட, என் கூட இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலகட்டத்துலேயும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பைரவி கரும்பு காடு நடுறதுக்காக நடவு ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போது நடவு ஆள்லாம் சொல்கிறாங்க, பைரவி, நீயே சாமி கும்பிட்டு முதல் கருணையை எடுத்து நீயே நடுமான்றாங்க. உடனே பைரவியும் சாமி கும்பிட்டு நடவு நடுறாங்க. நடவு நட்ட பிறகு அதுக்கப்புறம் எல்லாருமே வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க. சரி, நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போகும்போது பைரவி தண்ணி குடிக்க போகும்போது ஒரு பாம்பு ஒன்று கொத்திடுது. பாம்பு கொத்திட்ட பிறகு ஐயோ எனக்கு பாம்பு கொத்திடுச்சே அப்படின்னு அழும்போது ஆறுமுகம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாடுறாரு. ஓடியாந்து அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கணுமே முதல்ல நீட்டு அப்படி காணி காட்டுக்கா சுற்றி பார்க்கும்போது சார பாம்பு அங்கே போகுது. ஓ பைரவி, கவலைப்படாத, இது சார பாம்பு தான், அதனால் வந்து ஒன்றும் ஆகாது, சும்மா நமிக்கும் கொடையும், அவ்வளோதான், சுண்ணாம்பு போட்டால் சரியாயிடும் பைரவின்னு சொல்லிட்டு பயப்படாத அப்படின்ட்டு பைரவிக்கு சுண்ணாம்பு போட்டுடுறாரு. போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து சிந்து வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு சமைச்சிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணி போயிட்டு சிந்துவை செமையாக திட்டுறாங்க. ஏ சிந்து, முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நீ சிவா மனசை கலைச்சிக்கிட்டே இருக்கிற. நான் ஒரு காலமாக உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போய் கோபமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வரும் காலகட்டத்தில் கோர்ட்டு உத்தரவு வரத்துக்கு முன்னாடியே சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா அன்னபூர்ணி? இல்லை, அன்னபூர்ணியை பேச்சை மீறி சிந்துவை மனைவியாக ஏற்றுப்பாரா சிவா அப்படின்ற காலகட்டங்களை பார்க்க காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.